நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவிக்கான வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சுவாமியே சரணமையப்பா. நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களும் அதே மாதிரி உண்மையாக தன்னை தானே உணர்ந்து அதுக்குள்ள வழிபாடை தானே செய்து அதை பரிகாரம் தேடிக்கக்கூடிய உண்மையான வழிபாடுகளும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதை தவிர்த்து தாந்திரிக சாஸ்திரத்தை பற்றியும் எப்படி எல்லா பிரச்சனைகள்லையும் அன்றாட இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து எப்படிலாம் வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம். இதை தவிர்த்து நம்ம சில சேனல்கள்லேயும் வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த சேனல் பேரெலாம் சொல்ல வேண்டாங்கிறதுனால நான் சொல்லலை. ஸோ அந்த சேனல்கள்லேயும் நம்ம தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி மகத்தான ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை அன்பர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கங்கள் தான் நமக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது. அதனால் திருப்பியும் தொடர்ந்து செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு நம்ம வந்துட்டுருக்கோம். அன்பர்களே, தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அப்டேட்ஸ் வரும். நம்ம தொடர்ந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை இதில் இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஆன்மீகம் சம்மந்தமான சில விஷயங்களும் நம்ம செஞ்சுட்டு வருவோம். நம்ம தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். அதை நம்ம கற்றும் கொடுப்போம் நம்ம சேனலில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் இது ஒரு நல்ல பயனுள்ள விஷயமா இருக்கும். நம்ம தொடர்ந்து இப்போ குரு பயிற்சி பலன்களில் பார்த்திங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 4வது ராசியான கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கடகராசி அன்பர்களுக்கு இந்த டைம் ரொம்ப நல்லா இருப்பீங்க அன்பர்களே. சில பேர் பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கடகராசி அன்பர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மையில் இருப்பீங்க. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம், சரிங்களா? கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். லைக் தேவையில்லாமல் முன்கோவப்படுறது, அதே மாதிரி பழைய கதையை பேசி சண்டை போடுறது, பழசை ஞாபகப்படுத்தி முன்கோபத்தினால எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க ஆண்கள்கிட்டையும் ஆண்களாக இருக்கிறவங்க பெண்கள்கிட்டையும் கவனக்குறைவோடு பழகுனா அசிங்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வர்றது. ஸோ இதே இல்லாமல் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, ஒரு இவங்கள்ட்ட போய் லைக் ஒரு உயர் அதிகாரியோ உங்களுக்கு நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல போய் நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உங்கள் மேலே பாசமாகவே இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் சண்டை பிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் மட்டுமே நீங்கள் விட்டுட்டிங்கனாலே மித்தபடி எல்லா விஷயங்களுமே இந்த கடகராசி அன்பர்கள் சுபிட்சமாக இருக்கக்கூடிய காலங்கள் டெஃபினட்டாக உண்டு. எல்லா வகையிலையும் சுபிட்சங்கள் உங்கள் ஆற்றுல கிடைக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் பார்க்குற கடகராசி அன்பர்கள் என்னங்க நீங்கள் சொல்கிறதுல எங்களுக்கு நடக்கலையேன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் இதில் சொல்லக்கூடிய எல்லா கோச்சார ரீதியான, இது நான் இல்லைங்க, எப்பேற்பட்ட ஜோதிடர்களாக இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா ஒரு 100% பலன்லாம் வராது, சரிங்களா? இந்த ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த கோச்சார ரீதியான பலன்களில் சொல்லக்கூடிய குறைகள் நம்ம எவ்வளோ கிறிஸ்பாக கொடுப்போம்னு நீங்கள் ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், நம்ம சொன்ன எத்தனை விஷயங்கள் நடந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ராகு கேது பயிற்சியிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம தைரியமாக சொன்னோங்க, இந்த மாதிரி இதில் இப்படி தான் நடக்க போகுது, பொதுவான பலன்கள் சொல்லும் பொழுது நம்ம சொன்ன விஷயங்கள் எவ்வளோ நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். அப்போது நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சார் இதை ஆட் பண்ணி சொல்லிடுறேன், நீங்கள் இதை மேனேஜ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து செய்யக்கூடிய பலன்கள்லாம் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம தைரியமாக எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லுவோம். எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஈவன் நம்ம சொல்லியிருந்தோம், ரஜினி சாரை பற்றி சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி கார்த்திகை தீபம் முடிஞ்சு அருணாச்சலேஸ்வரரை கும்பிட்டு யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லும்பொழுது அந்த சேனல்லையும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் தைரியமாக சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி நவம்பர் கடைசி டிசம்பரில் 100% வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது நடந்தது. அதுவும் ட்ரெண்டிங்கும் ஆச்சுங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் நம்ம எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் தான் இந்த சேனலில் கொடுத்துட்டு வரோம். அதே போல் இந்த கோச்சார ரீதியான விஷயங்களில் வரும்பொழுது உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது தான் அதி உத்தம விஷயங்கள் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் லைக் வெளிநாடில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு இதில் கிடைக்கிறதும், தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்க தொழில் தொடங்கிறதுக்கான சந்தர்ப்பமும், அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு குதூகலம் ஏற்பட கல்யாணத்திற்காக பார்த்துட்டு இருக்கிற கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணங்கள் கைகூடி வர்றதும், உங்கள் பெற்றோர்களோட உடல்நிலையில் நல்ல ஒரு மாறுதல்கள் ஏற்படுறதும், ஒரு பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றங்கள், கல்யாணங்கள், சுபமங்கல விஷயங்கள், ஒரு வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், இல்லை நம்ம இது பண்ணணும், வீடு வாசல் வாங்கணும், இல்லை உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிலங்கள் வாங்கணும்,
இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டு வர்றதும் நல்ல ஒரு பலனை டெஃபினட்டாக கொடுக்கும்ன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கி இந்த வண்டி வாகனங்கள் வாங்கி இப்போ இருக்கிறதுல உங்கள்கிட்ட கையில் கேஷாக இருந்ததுன்னா அதுபடி நீங்கள் கொஞ்சம் செலவுகளை குறைச்சிட்டு, எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட கேஷ் இருக்குது, இப்போ இந்த நம்ம பிளான் பண்ணோம் இந்த வண்டி வாங்கலாம், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் 10 lakhsக்கு வாங்கலாம், இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கடன் கொடுத்து 15 லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம்னா அந்த 10 லட்ச ரூபா வண்டியை வாங்கி திருப்தி அடைஞ்சிக்கிறது வந்து வருங்காலத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். குழந்தை செல்வங்கள் இல்லாதவர்கள் குழந்தை செல்வம் பிறக்கிறதும், அதே மாதிரி மனைவி மக்கள்கிட்ட வந்து ஒரு அந்யோன்யம் இல்லாத தன்மைகள் வந்து மாறக்கூடிய தன்மைகளும், அதே மாதிரி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பில் ஒரு கான்சன்ட்ரேஷன் லெவல் வர்றதும், அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஜொலிக்கக்கூடிய தன்மைகளும், அதே மாதிரி அரசியல்வாதிகள் எங்கப்பா இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் இப்போ வந்து இந்த இதில் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிபாடுகள்னு சொல்லும் பொழுது ஜென்ரலாகவே கடகராசி அன்பர்கள் கடக லக்னமாக இருந்தால் இது டபுளாக நடக்கும். இந்த பாசிட்டிவான விஷயங்கள் சமயபுர மாரியம்மன், திருச்சியில் இருக்கிற சமயபுர மாரியம்மனோட வழிபாடும், திருச்செந்தூர் முருகனோட வழிபாடும், ஆஞ்சநேயரோட வழிபாடும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு, சமயபுர மாரியம்மனோட வழிபாடு, இந்த ஆஞ்சநேயரோட வழிபாடெல்லாம் உங்கள் வீட்லேயே செய்யலாமா? 100% செஞ்சுக்கலாம். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டயத்தில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது வந்து இருக்கும். ஏன்னா நிறைய என்ஆர்ஐஸும் இதை பார்த்துட்ருப்பீங்க. அப்போ இருக்கும்போது நீங்கள் இதுக்காக வர முடியுமானா அதை மனசுக்குள்ளே நினச்சி வழிபாடு செஞ்சுட்டே இருக்கேன். இந்தியா வர்ற டயத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அடுத்தது நீங்கள் தாந்திரீக ரீதியான பிராயச்சித்தம் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, அரிசி தானம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முடியுமோ அதை நீங்கள் செஞ்சுட்டு வர்றது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி நல்ல எண்ணெயை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஒவ்வொரு பழமையான கோயிலில் போய் சிவாலயத்துக்கு போய் அங்கே கர்ப்ப கிரகத்தில் போய் நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும், அதே மாதிரி ஏழையாக இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் படிப்பு செலவுகளை ஏற்றுக்கிறதும், அதே மாதிரி உங்களால் முடிஞ்சது எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு போய் உதவிகள் செய்கிறதும், இந்த மாதிரி அதே மாதிரி மருத்துவ செலவுகளுக்காக யாருக்கா தேவைன்னா அவங்களுக்கு செய்கிறதும். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நல்ல காலங்களில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல காலங்கள் இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுக்கிறீங்களோ, இது கடகராசிக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே சொல்கிறேன். அப்போ தீமையான காலங்கள் வரும்போது நீங்கள் செய்த தர்மம் உங்கள் தலையை காப்பாற்றுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஜீவகாருண்ய அடிப்படையில் நீங்கள் வந்து எல்லா ஜீவன்களுக்கும் லைக் பறவைகளுக்கு, நாய்களுக்கு, தெருநாய்களுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர்றதும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மன கிளேஷங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு போயிடுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே. ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்குள்ள வழிபாடுகளும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம், அது உங்களுக்கு நல்லா தெரியும். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு வந்து எப்படி வழிபாடு பண்ணிக்கலாம், இது இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி வந்து ஜென்ரலாகவே பாதுகாப்பாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு விரிவாக பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.